H1B விசாவுக்கான ஆண்டு கட்டணத்தை 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக அந்நாட்டின் 20 மாகாணங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டியுள்ளன. H1B விசாவுக்கான ஆண்டு கட்டணம் இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன்பு வரை 1,60,000 ரூபாய் முதல் 4,50,000 ரூபாய் வரை இருந்தது. இந்த தொகையை 90 லட்சம் ரூபாயாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உயர்த்தியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள 20 மாகாணங்கள் விசா தொகையை இந்த அளவுக்கு உயர்த்த அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியுள்ளன. இந்த கட்டண உயர்வு சட்டவிரோதமானது என்று குற்றம் சாட்டியுள்ள மாகாணங்கள் பொதுத்துறை தொழிலாளர்களுக்கும் மற்றும் முக்கிய சேவைகளை வழங்குவோருக்கும் தேவையற்ற நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றும் கவலை தெரிவித்துள்ளன. அத்துடன் விசா கட்டண உயர்வு மிக மோசமான முறையில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கிவிடும் என்றும் மாகாணங்கள் எச்சரித்துள்ளன. திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியுள்ள மருத்துவமனைகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்களை இந்த விசா கொள்கை பாதிக்கும் என்று மாகாணங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கொரோனாவிற்கு பிறகு மாரடைப்பால் பாதிக்கப்படும் இளைஞர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இருதயவியல் துறை ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனாவுக்கு முன்பும் பின்பும் ஆஞ்சியோ பரிசோதனை செய்தவர்களிடம் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் 2017 முதல் 2019 வரை 8,300 பேரும், 2019 முதல் 2023 வரை 11,420 பேரும் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் 70% பேர் சென்னை பகுதியையும் 30% பேர் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் ஆவர். இந்த ஆய்வில் 2018ஆம் ஆண்டில் 315 பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் 2021இல் 480ஆகவும், 2022இல் 564ஆகவும், 2023இல் 514ஆகவும் உயர்ந்துள்ளது. நீரிழிவு நோய், புகைப்பழக்கம், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், உணவு பழக்கவழக்க மாறுபாடு உள்ளிட்ட காரணங்களால் இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட முக்கிய காரணிகளாக இருந்துள்ளது. கொரோனாவிற்கு பிறகு இரத்த குழாயில் ஒரு அலர்ஜி ஏற்படுவதாகவும், அதனால் இரத்த குழாய்கள் 1.5 மடங்கு தளர்ச்சியடைந்து விரிவடைவதால் இரத்தம் உறையும் தன்மை ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழாய் இல்லை, 2 இரத்த குழாய் இல்லை, 3 இரத்த குழாயில் கூட இந்த கொரோனரி ஆர்டரி எக்டேசியா, அதாவது இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் தளர்ச்சி, விரிவடைதல்னா நார்மல் சைஸை விட 1.5 மடங்கு அதிகமாக உள்ளது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 2 முறை உயர்ந்து 2,560 ரூபாய் அதிகரித்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,370 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே சமயத்தில் வெள்ளியின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. கிராமுக்கு இன்று 6 ரூபாய் சரிந்துள்ளதால் வெள்ளியின் விலை 1 கிராம் 210 ரூபாயாக குறைந்துள்ளது. 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் கிராமப்புற ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஓராண்டுக்கான குறைந்தபட்ச வேலை உறுதியளிப்பை 125 நாட்களாக உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் குறைந்தபட்ச தினக்கூலியை 240 ரூபாயாக அதிகரிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 1.51 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் 15 கோடியே 40 லட்சம் பேர் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களில் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு முதலில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் என்றே பெயர் வைக்கப்பட்டது. பின்னர் 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை தூர்வாரப்படாததால் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இன்றி மையப்பகுதியில் உள்ள மணல் மேடுகள் வெளியே தென்பட தொடங்கியுள்ளது. முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் போது அணை தூர்வாரப்படாததால் தண்ணீரை சேமிக்க முடியாமல் வினாடிக்கு 30,000 கன அடி நீர் வீணாக கடலில் கலந்தது. ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையில் 8 அடி வரை தண்ணீர் சேமித்து வைக்க முடியும் நிலையில் அணை தூர்வாரப்படாததால் தற்போது 1 அடி கூட தண்ணீர் சேகரித்து வைக்க முடியாத சூழல் உள்ளது. இந்நிலையில் தற்போது அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ளதால் மணல் மேடுகள் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன. கடந்த முறை வந்த வெள்ளத்தின் போது கூட தண்ணி நீர் பெருக்கத்தில் வந்து டிசம்பர் நவம்பரில் கூட 30,000 கன அடி தண்ணி இந்த அணையை தாண்டி போயிட்டு. ஆனால் பாருங்க, அணையில் பாருங்க மணலே இல்லை, மணல் தான் தெரியுது, தண்ணியே இல்லை. 1 அடி தண்ணீர் கூட 2 அடி தண்ணீர் கூட தேக்கி முடிக்க முடியாத பணியாக உள்ளது. ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையை அடுத்த மழை தொடங்குவதற்கு முன்பே முறையாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் முதன்முறையாக 100% தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு கடல் போல காட்சியளிக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 23.45 அடி அளவுக்கு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டதை அதிகபட்சமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் ஏரியின் மதகுகள், ஏரிக்கரைகளின் பலத்தை கண்டறிவதற்காக 24 அடிக்கு நீரை தேக்கி வைக்க அதிகாரிகள் முடிவு செய்து 100% அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைத்துள்ளனர்.
இதனால் செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது. ஏரிக்கு நீர்வரத்து 525 கன அடியாகவும் உபரி நீர் வெளியேற்றம் 250 கன அடியாகவும் உள்ளது. இதேபோல் புழல், பூண்டி ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். நேற்று 75வது பிறந்த நாளை கொண்டாடிய ரஜினிக்கு ரசிகர்கள், திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய நேற்று திருமலைக்கு சென்ற ரஜினிகாந்த் திருமலையில் உள்ள காயத்ரி ஓய்வறையில் இரவு தங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தினரோடு ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாநிலம் முழுவதும் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை கண்காணிப்பை தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் 30 வருமான வரி ஆய்வாளர்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. பணப்பட்டுவாடா குறித்து கண்காணிக்கும் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அறிக்கை தருவார்கள் என்று வருமான வரித்துறை புலனாய்வு இயக்குநர் பிரதாப் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு உள்ளே பணம் வருவதையும் வெளியே செல்வதையும் தீவிரமாக கண்காணிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறை, ஒன்றிய விசாரணை அமைப்பு, தமிழ்நாடு காவல்துறை ஆகியோருடன் இணைந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 12வது ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒரே இன்னிங்ஸில் 14 சிக்சர்களை அடித்து இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி புதிய சாதனைக்கு சொந்தக்காரரானார். துபாயில் தொடங்கியுள்ள ஆடவர் இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அமீரக அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 433 ரன்கள் குவித்தது. ஐக்கிய அரபு அமீரக அணி 199 ரன்களில் சுருண்டதால் 234 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியை ருசித்தது. இந்த ஆட்டத்தில் அட்டகாசமாக ஆடிய இந்திய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 171 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். இதில் இளையோர் ஆசிய கோப்பை போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் 14 சிக்சர்களை அடித்த முதல் வீரர் என்ற புதிய சாதனையை சூரியவன்ஷி படைத்துள்ளார். இதற்கு முன்பு ஆஸ்திரேலிய வீரர் மைக்கேல் ஹில் 2008 ஆண்டு 12 சிக்சர்கள் அடித்ததே சாதனையாக இருந்தது. சூரியவன்ஷி IPL மற்றும் முஸ்டாக் அலி கோப்பையில் குறைந்த வயதில் சதம் அடித்து சாதனை படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் நாளை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் நாளை மாலை திமுக வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் பேசும்போது ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டார். நாளை திருவண்ணாமலைக்கு வரும் நீங்களும் வடக்கு மண்டலத்தின் நியூ டிராவிடியன் ஸ்டாக், யூ ஆர் வெல்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரவுண்ட் ஒர்க் செய்ய நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம்னு உங்க பெயர்கள் அடங்கின பட்டியலை என்கிட்ட காமிச்சார். அதை பார்த்தப்போ 45 ஆண்டுகள் முன்னாடி 1980 நாங்கள் இளைஞரணி தொடங்கினப்போ எப்படி பெருமையாக இருந்துச்சோ அதே போல பெருமையாகவும் கர்வமாகவும் இருந்துச்சு. இளைஞர்களாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் எனும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜியை நீங்கள் பேச போகிறீங்க. ஞாயிறு அன்று சந்திப்போம். நியூ டிராவிடியன் ஸ்டாக்ஸ், யூ ஆர் வெல்கம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழின் உயர்வுக்காக போராடும் மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கிறது என்றும், சென்னையில் நடைபெற்ற அறிவு திருவிழா கிராம அளவிலும் நடைபெற உள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோவில் பேசினார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக் டு ஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை, நெல்லை, செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 6.5 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் ஜாக் டு ஜியோ அமைப்பினர் வலியுறுத்தினர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜாக் டு ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும்.
நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உயிர்நீத்த வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்றம் மீது கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி பயங்கரவாதிகள் திடீர் என தாக்குதல் நடத்தினர். லஷ்கர்-ஏ தொய்பா, ஜெய்ஷே முகமது அமைப்பு பயங்கரவாதிகள் 5 பேர் நடத்திய இந்த தாக்குதலில் போலீசார், பாதுகாப்பு படையினர் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். பின்னர் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் நாடாளுமன்றம் மீதான இந்த தாக்குதலின் 24ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் தாக்குதலில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலையில் நாளை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் நாளை மாலை திமுக வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் பேசும்போது "ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக்" என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டார். நாளை திருவண்ணாமலைக்கு வரும் நீங்களும் வடக்கு மண்டலத்தின் நியூ டிராவிடியன் ஸ்டாக், யூ ஆர் வெல்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரவுண்ட் ஒர்க் செய்ய நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம்னு உங்க பெயர்கள் அடங்கின பட்டியலை என்கிட்ட காமிச்சார். அதை பார்த்தப்போ 45 ஆண்டுகள் முன்னாடி 1980ல் நாங்க இளைஞரணி தொடங்கினப்போ எப்படி பெருமையா இருந்துச்சோ அதே போல பெருமையாகவும் கர்வமாக இருந்துச்சு. இளைஞர்களா பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் எனும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜியை நீங்க பேச போறீங்க. ஞாயிறு அன்று சந்திப்போம். நியூ டிராவிடியன் ஸ்டாக்ஸ், யூ ஆர் வெல்கம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழின் உயர்வுக்காக போராடும் மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கிறது என்றும், சென்னையில் நடைபெற்ற அறிவு திருவிழா கிராம அளவிலும் நடைபெற உள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோவில் பேசினார். அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டுக் கூறுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றைக்கு யார் யாரோ மீது வெறி என்று கூறுகிறார்கள், ஆனால் உண்மையான பற்று வெறி எம்ஜிஆர் மீதுதான் மக்களுக்கு இருந்தது என்றார். அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுல விஜய் பத்தி பெருசா விமர்சனம் இல்லை, எதுவும் பேசல. விஜய் புதுச்சேரியிலேயே உங்களை பத்தி எதுவுமே பேசல. அப்ப ஒரு எலெக்ஷன் டீலிங் போயிட்டு இருக்கா, கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா? நான் கேட்டு சொல்றேன் பொதுச் செயலாளர். ஏன்னா எனக்கு தெரியல, தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டுதான் சொல்லணும், பொதுச் செயலாளர் தான் பேசணும். OPS டிடிவி தினகரன் அதிமுகவில் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்விக்கு அது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். வலசை பறவைகளைப் போல தேர்தல் சீசனுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து செல்பவர்கள்தான் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்று சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6,77,400 மதிப்பில் உடற்பயிற்சி கூடத்தை கார்த்திக் சிதம்பரம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரின் தமிழ்நாடு வருகை குறித்து விமர்சித்தார். தேர்தல் வரும்போது ஒரு சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க தான். தேர்தல் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை பற்றி எந்த கவனமும் இருக்காது. இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சீசனுக்கு பறவை வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி தேர்தல் சீசனுக்கு வந்துட்டு போகிறவங்க, அவ்வளோதான். இதேபோல விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சித்த அண்ணாமலை, பீகாரில் மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தபோது இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்றும் கார்த்தி சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் என்று ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் உத்தரவிட்ட நீதிபதி சுவாமிநாதனை வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு 2026 சட்டசபை தேர்தலில் ஆளுங்கட்சியை பாதிக்குமான்னு கேட்டீங்க. ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கின்ற RN ரவி எப்படி திமுகவுக்கு பலம் அளிக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு பலத்தை நீதிபதி சுவாமிநாதன் அளிப்பதாக நான் கருதுகிறேன்.
திருப்பரங்குன்றம் போல வேறு இடங்களில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்குகளை நீதிபதி சுவாமிநாதனிடமிருந்து வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்று ஹரிபரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதியாவதற்கு முன் அரசியல் இயக்கத்தை சார்ந்திருக்கலாம், நீதிபதியான பின்னரும் பழையபடியே செயல்படக்கூடாது என்றார் அவர். சரவணா ஸ்டோர் கோல்ட் பேலஸ் நிறுவனத்தின் 275 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு இந்தியன் வங்கியிடம் அமலாக்கத்துறை ஒப்படைத்துள்ளது. சரவணா கோல்ட் பேலஸ் நிறுவன கூட்டாளிகள் போலி ஆவணங்கள் மூலம் இந்தியன் வங்கியிடமிருந்து 240 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. அதன் பேரில் மோசடியாக கடன் பெற்றது, வேண்டுமென்றே கடனை திருப்பிச் செலுத்தாதது என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. மேலும் இந்தியன் வங்கிக்கு 312 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கணக்கிடப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரியில் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சரவணா ஸ்டோர்ஸ் கோல்ட் பேலஸுக்கு சொந்தமான 235 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 சொத்துக்கள் மீட்கப்பட்டு இந்தியன் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த அக்டோபர் மாத உத்தரவின்படி தற்போது மேலும் 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே இதுபோன்று சரவணா ஸ்டோர்ஸ் கோல்ட் பேலஸ் மீதான வழக்கில் ஆக்சிஸ் வங்கியிடம் சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை ஒப்படைத்தது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளில் தீர்வு காணும் வகையில் சமரச தீர்வு மூலம் வழக்குகளை முடித்து வைக்கும் லோக் அதாலத் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட முதன்மை நீதிபதி இளவரசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகள், சமாதானமாக கூடிய திருமண வழக்குகள், விபத்து வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகளில் தீர்வு காணப்பட்டது. மொத்தம் 5247 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. விபத்து வழக்கு ஒன்றில் பாதிக்கப்பட்டவருக்கு 1,60,00,000 ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீங்க வாங்க, எப்பவுமே மக்கள் நீதிமன்றன்றது நாங்கள் அதாவது இலவச சட்ட உதவி மையன்றது தினம் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இலவசமாக நீங்கள் சட்ட சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பேன் 15,100 ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேச உங்கள் சந்தேகத்தை தீர்க்க வைக்கிறதுக்கு நாங்கள் 24/7 நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இதேபோல் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் லோக் அதாலத் நடைபெற்றது. சுமார் 2176 வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நிகழ்வின் முதல் அமர்வில் 2 பேருக்கு 47 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை நீதிபதிகள் வழங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட குதிரைவட்டம் முதல் செரியேரி, கூலாள் பகுதிகளுக்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது என்பது புகார். இதனால் வேலைக்கு செல்வோரும் மாணவர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக இந்த ரோடு ரீட்டார் செய்யவோ பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவோ இல்லை. அதனால இனி வரும் தேர்தல்கள் இந்த ரோடு பராமரித்து தரும் வரை புறக்கணிப்பார் என்ற தீர்மானத்தில் நாங்கள் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் கருப்பு கொடியேற்றி இந்த போராட்டம் நடத்தி வருகிறோம். இதற்கு மேலும் சாலையை சீரமைக்காவிட்டால் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 27,60,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை விரைவாக திறக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டிவனம் நகர மக்களின் 30 ஆண்டு கால கோரிக்கையின் பேரில் திண்டிவனம் சென்னை சாலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 27,60,00,000 ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கின. கடைகள், ஹோட்டல்கள், கழிப்பறை வசதிகள், ஓய்வறை, பாலூட்டும் தாய்மார்கள் அறை பல்வேறு வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாமலேயே உள்ளது. எனவே இந்த பேருந்து நிலையத்தை விரைந்து திறக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக முதல்வர் திண்டிவனம் வருகை தந்தபோது பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 26 கோடி ரூபாய் ஒதுக்கி திண்டிவனத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு நீண்ட நெடுங்காலமாக திறக்கப்படாமல் இருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் திறந்தால் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு வரும் மக்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதனிடையே விரைவில் முதலமைச்சர் இப்பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருப்பதாக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவும், ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் தழுவிய ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை, நெல்லை, செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 6.5 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வலியுறுத்தினர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், டெட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.